ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மட்டி, அதாவது மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மட்டி சீட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அதை குக் பண்ணி சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறம் அந்த மட்டியோடைய ஓடு, வெள்ளை கலரில் இருக்கும் ஒரு ஓடு, அந்த ஓடு என்ன ஆகுது அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக இந்த வீடியோ. நான் ரோட்டில் போகும்போது பார்த்தேன், ஒரு 85 வயசில் ஒரு பாட்டி இந்த பெரிய கடலில், அந்த கடலுக்கு போய் ஜாயின் ஆகிற இந்த ஆற்றுல இந்த மட்டி பறக்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு மலை மாதிரி குமிச்சிருக்கு இந்த மட்டி. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், ஏன் பாட்டி இந்த டயத்தில் எடுக்கிறீங்களே, இந்த வெயில் டயத்தில் எப்படி என்னன்னு கேட்குறேன். அதுக்கு அந்த பாட்டி சொல்கிற விளக்கம் என்னென்னா, இந்த மட்டி வந்து ஒரு மூடை, அதாவது 40 கிலோ இருக்கும். அது வந்து 800 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் ஒரு மூடை. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாட்டி இந்த பக்கெட்டில் அந்த தண்ணியில் போயிட்டு சேரோடு அது இருக்கும், அதை கொண்டு வந்து புறக்கி இந்த காய வைக்கிறாங்க. அது காஞ்ச உடனே அதோடைய கலர் மாறுது. கலர் மாதிரி அது ஓப்பன் ஆயிடுது. அதில் உள்ள அந்த சதைகள்லாம் சும்மா வேஸ்டேஜாகவே போயிடுது. அதை பிள்ளைலாம் அங்கே உள்ள பறவைகள் வந்து சாப்பிட்ருது. ஸோ அந்த வேஸ்டேஜை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, 2 நாள் 3 ப்ராசஸாக காய போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுதான் இந்த மலை மாதிரி குமிச்சிருக்கு. இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாட்டி 85 வயசுலேயும் ஒரு மூடை 800 ரூபாய்ன்னு சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே கிரேட் இந்த பாட்டி. இந்த மட்டியோடைய வாழ்வு காலம் பார்த்தோம்னா 6 மாதம் தான். 3 மாதம் என்ன பண்ணால் தண்ணியோடைய மேல் பகுதியில் நிற்கி. ஸோ அதோடைய இனப்பெருக்கம் இதில் வந்து ஆண் மட்டி பெண் மட்டின்னு 2 இருக்குது. அந்த 3 மாதம் இனப்பெருக்கம் முடித்தோடனே அது மண்ணுக்குள்ளே போயிடும், அந்த வெப்பத்துக்கு ஏற்க மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கடல்லையோ ஆற்றுலையோ இந்த மாதிரி அள்ளிட்டு வரோம். ஸோ அள்ளிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இது இந்த கலரில் இருக்கும், அதாவது இந்த கருப்பு கலரில் இருக்கும். 2 நாள் வெயிலில் காய போட்டோம் அப்படின்னா அது ஒரு சிங் நிறத்து மாதிரி தான், அந்த நிறத்துக்கு. அதுக்கப்புறம் 2வது நாள் அது ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதோடைய சதைகள்லாம் கொக்கு சாப்பிட்டு போயிடும். அந்த சீட்ஸை மட்டும் குமிச்சு வச்சு இந்த பாட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க. இதோடு என்ன அப்படின்னா, இந்த மட்டியோடைய சீட்ஸ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஓடை மிஷினில் கொடுத்து பவுட்ரு ஆக்குறாங்க. பவுட்ரு ஆக்கிட்டு அதை வந்து நம்ம வெத்தலையில் யூஸ் பண்ணுவோம்ல சுண்ணாம்பு, அதுக்காகவும் நம்ம வீடு கட்டிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் இந்த சுண்ணாம்பு பெயிண்ட் ஒன்று அடிப்போம், அதுக்கும் அந்த எதுவும் தாவரங்கள் எதுவும் வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி மட்டி பவுடரை கொண்டு போய் அந்த சைடுலாம் போட்டு அதுக்கு ஒரு உரமாகவும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து சிக்கன் மட்டனில் உள்ள ப்ரோட்டீனை விட இந்த மட்டியில் உள்ள ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுவும் இதோடைய ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். அதுவும் சீ ஃபுட்டில் ஒன்று தான், ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ சீசனில் தான் இதெல்லாம் கிடைக்கும். எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.